அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கும் 11 நாட்களில் தீர்வு காண ஸ்ரீ மாரியம்மன் ஜோதிட நிலையம். தொடர்புகளுக்கு 0091 990 816 585 6. பக்தி வழி நேயர்களுக்கு அடியன் கோவிந்த பட்டரின் கோடானு கோடி நமஸ்காரம். நாங்க நல்ல பூஜை பண்றோம். 2 வேளையும் எங்கள் வீட்டிலே எப்பொழுதும் பூஜைகள் பண்ணிண்டே இருப்போம். ஆனாலும் எங்கள் வீட்டில் சுபிக்ஷம் இல்லை இல்லை இல்லை. எப்ப பாரு இந்த கையை விரிச்சு இல்ல இல்ல இல்லன்னு சொல்லிட்டே இருப்பாங்க. அந்த மாதிரி சொல்றத அவாய்ட் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் இந்த இல்ல அப்படின்னு கையை விரிக்கிறத அவாய்ட் பண்ணுங்க. கையை விரிக்க கூடாது. என்னென்னலாம் இருந்தா நீங்கள் நினைத்த காரியம் நடக்கும், உங்கள் பூஜை வெற்றிகரமாக இருக்கும் என்பதை நான் சொல்லுகிறேன். இதெல்லாம் உங்க பூஜை ரூம்ல இருக்கா, நீங்க கரெக்டா இருக்கா அப்படின்னு தினமும் செக் பண்ணும். கஷ்டமா தான் இருக்கும். இருக்குடா நாளைக்கு பார்த்துக்கலாம். உங்களுடைய ஒரே ஒரு வேலை என்னன்னா மனக்கணக்குன்னு ஒண்ணு இருக்கு. உங்களுக்கு இருக்கா? மனக்கணக்கு இருக்கா? பூஜை என்பது உங்கள் வாழ்க்கையிலே அன்றாடம் நீங்கள் செய்யக்கூடிய வேலையிலே அதுவும் ஒன்று. மனக்கணக்கு என்ன செய்வீங்க? ராத்திரி வேலை உட்கார்ந்து யோசிங்க. பூஜை ரூம்ல இது இருக்கா சொல்லியிருக்காரு, ரைட் இருக்கு, ரைட். மனம் சொல்லி கொடுக்கும். இல்லை என்றால் உங்களது மனம் உங்களுக்கு சொல்லி தரும். சொல்லட்டுமா? என்னென்னலாம் இருக்கணும், என்னென்ன குறையாம பார்த்துக்கணும். முதல்ல பஞ்சபாத்திர உத்ரணி தீர்த்தம். அன்றாடம் அந்த தீர்த்தத்தை நீங்கள் எப்பொழுதுமே மாற்ற வேண்டும். தீர்த்த பொடி ஒரு டப்பால தீர்த்த பொடி எப்பொழுதுமே இருக்கணும். ஃபுல்ஃபில் பண்ணிக்கோங்க. அதை தீரவே விடக்கூடாது. தீர்த்த பொடி 2ஆச்சா? 3வது அழகான ஒரு பித்தளை தட்டு தேய்ச்சி இருக்கணும். எப்பொழுதுமே அழுக்கு இருக்கக்கூடாது. நல்லா தேய்ச்சி வச்சுக்கோங்க. பித்தளை தட்டு 3வது. அதுல வெத்தலை பாக்கு பழம். பாக்கு கொட்டை பாக்கு தான் வேணும். அதுதான் ஆச்சாரம். ரைட்டுங்களா? கொட்டை பாக்கு வேணும். அடுத்தது காட்டன் திரி. நூல் திரி இல்ல, காட்டன் திரி. நின்று எரியக்கூடிய ஒரு திரி, காட்டன் திரி. அடுத்தது நிரம்பிய நல்லெண்ணெய். பாட்டில்ல 1/2 பாட்டில் இருக்கும். எப்பொழுதும் பாட்டில் ஃபுல்லா இருக்கணும். குறையவே கூடாது நல்லெண்ணெய். அதுக்கு அடுத்தது நீங்கள் பூஜை பண்ணக்கூடிய அந்த பூஜை ரூமானது சுத்தமா இருக்கா? சுவாமி கிட்ட நேத்தி போட்ட பூவெல்லாம் எடுத்தாச்சா? சுவாமி ஒட்டடை அடிச்சிருக்கா? தூசி படிஞ்சிருக்கா? தட்டின்னும். நல்ல ஒரு துணியை வச்சு நல்ல சாமிக்குன்னு தனியா இருக்கணும் துணி. கிச்சன்லேருந்து எடுத்துட்டு வந்து துடைக்கப்படாது. துணி தனி. நல்லா தொடச்சு கிடச்சு அழகா இருக்கா? அடுத்தது பூஜை ரூம்ல ஒட்டடை இருக்கா? அது ரொம்ப முக்கியம். அப்படியே சுத்தி பாருங்க. ஒட்டடை இருக்கா? இல்ல, ரைட், ஓகே. ஒரு கால் சுபிக்ஷம் உங்களுக்கு வந்துருச்சு. அதுக்கு அடுத்தது தீர்த்தப்படி பார்த்துட்டோம். ஒட்டடை இருக்கான்லாம் பார்த்தாச்சு. நெருப்பட்டி இருக்கா? ஓடி போய் எடுத்துட்டு வரக்கூடாது. பூஜை ரூம்ல உட்காருமோ விளக்கேற்றத்துக்கு நேரம் ஓடி போய் எடுத்துட்டு வரும். அதெல்லாம் பண்ணக்கூடாது. இருக்கா? அடுத்தது சாம்பிராணி இருக்கா? அது ரொம்ப முக்கியம். ஏன்னா சாம்பிராணியோ ஊதுபத்தியோ டெய்லி உங்க வீட்டுல வாசம் வரணும். டெய்லி வாசம். அந்த வாசம் வந்தா பில்லி சூனியம் அது இது எதுவுமே வராது. நெகட்டிவே வீட்டுல இருக்காது, ஓடி போயிடும். 4 ஊதுபத்தி ஏத்தி வைங்க. 2 ஏத்தினா போதும், 1 ஏத்தினா போதும். வீடு நல்லா இருந்தா நீங்க ரொம்ப நல்லா இருப்பீங்க, மனசு நல்லா இருக்கும் இல்லையா? 4 ஊதுபத்தி டெய்லி சுவாமிக்கு ஏத்திட்டு அந்த ஊதுபத்தியை காமிச்சிட்டு ஊதுபத்தி ஸ்டாண்ட்ல சொருகுங்க. வாழைப்பழத்தெல்லாம் சொருகாதீங்க. ஊதுபத்தி ஸ்டாண்டுன்னு ஒண்ணு வச்சுக்கோங்க. அந்த ஊதுபத்தி ஸ்டாண்ட்ல சொருகுங்க. வீடு ஃபுல்லா வாசனை வரும். அது ரைட்டுங்களா? உட்கார்றதுக்கு கீழே உட்கார்ந்து பூஜை பண்ணவே கூடாது. மணப்பலகை இருக்கா? ரொம்ப முக்கியம். மணப்பலகை இருக்கா? இல்லையா? இப்ப தர்பப்பாய் ரொம்ப நிறைய இடத்துல கிடைக்குது. தர்பப்பாய் இருக்கா? பாய் இருக்கா? இல்ல தர்பையெல்லாம் நாங்க உட்கார மாட்டோம்னா சின்ன பாய் இருக்கா? ஏதோ ஒண்ணு. வெறும் தரையில உட்கார்ந்து பூஜை செய்வதை தவிர்த்து விடுங்கள்.
மனம் இருந்தா ரொம்ப நல்லது. அதுக்கு அடுத்தது பூஜை பண்றதுக்கு முன்னாடி தூபக்கால் இருக்கா, தீபக்கால் இருக்கா, இதெல்லாம் பார்க்கணும். எல்லாம் அப்படியே உட்காந்துருவோம் பூஜை பண்ண, வா அந்த தூபக்கால் எடு, அடுத்த தீபக்கால் எடு. பூஜை ரூம்ல போயிட்டு சவுண்டே வரக்கூடாது, ஒரே ஒரு சவுண்டு தான் வரணும். மந்திரங்கள் ஒலிக்கணும், மணி அடிக்கணும், நீங்க மணி அடிக்கணும். இதுதான். கத்தி அதை கொண்டா இதை கொண்டா கூப்பிடக்கூடாது. எல்லாம் உள்ள நீங்க தயாரா வச்சிருக்கணும். அதுக்கு அடுத்தது எண்ணெய் பார்த்தாச்சு, திரி பார்த்துட்டீங்களா, செக் பண்ணிட்டீங்களா, நெருப்பட்டி செக் பண்ணிட்டீங்களா, சுவாமியோட ஒருவேளை நீங்க சில வீட்டுல வச்சிருந்தீங்கன்னா சுவாமியுடைய ட்ரெஸ் நீட்டா இருக்கா. ஏன்னா சின்னதா வச்சிருப்போம், 1 அடி 1 இன்ச்சில் வச்சிருப்போம், அதுக்கு பாவாடை கட்டுவோம், ஏதோ ஒன்று கட்டுவோம், அதெல்லாம் நீட்டா கிளீனா இருக்கா, எல்லாத்தையும் மாத்தியாச்சு, எல்லாம் நல்லா இருக்கா, ரைட். அடுத்தது முக்கியமான விஷயம், சுவாமி ரூம்ல இருக்கக்கூடிய குங்குமம். ஏன்னா உங்க வீட்டுக்கு யாராவது சுமங்கலிகள் வராங்கன்னா நீங்க குங்குமத்தை அங்கங்க தேடக்கூடாது. நேர போய் சுவாமி ரூம்ல இருந்து எடுத்து குங்குமத்தை கொடுத்தீங்கன்னா அவங்களுக்கும் உங்களால ஒரு லட்சுமி கடாட்சம் கிடைக்கும். ரைட்டுங்களா? ஏன் வீட்டுக்குள்ள யாராவது வந்தா வாங்க அப்படின்னு கூப்பிடுறோம் அப்படின்னா என்ன அர்த்தம்? வாங்கன்னு அவங்களை கூப்பிடல, லட்சுமி கடாட்சமாக அவங்க வரக்கூடிய அந்த லட்சுமியை கூப்பிடுறோம். அதாவது உங்க வீட்டுக்கு வரவங்க கெட்ட எண்ணங்களோடு வரலாம், ஆனா நம்ம வாங்கன்னு கூப்பிடும் போது அழகா சிரிச்சு கூப்பிடணும். அது கூப்பிடக்கூடாது, வாங்க வாங்கம்மா உட்காந்துக்கோங்க. அந்த மாதிரி ஒரு கூப்பிடும் பொழுது, சிரித்த முகத்தோடு கூப்பிடும் பொழுது அவங்க என்ன காரணத்துக்காக வந்தாங்களோ, கெட்ட எண்ணத்தோடு வந்தாங்களோ, அந்த கெட்ட எண்ணங்கள்லாம் மறைந்து போய் நல்ல எண்ணங்கள் தான் நிலைத்து நிற்கும். அங்க அவங்க என்ன சொல்லணும்? அம்மா நான் போயிட்டு வரேன், அம்மா நான் போயிட்டு வரேன், இல்ல உங்க பேர் சொல்லி நான் போயிட்டு வரேன். ஏன் போயிட்டு வரேன்னு சொல்லணும்? நான் வந்தேன், என்னுடைய லட்சுமி கடாட்சத்தை விட்டுட்டேன், கொஞ்சோண்டு நானும் எடுத்துன்னு போறேன் வீட்டுக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஐதீகம்தான் அது. அதனாலதான் வந்தவங்களுக்கு லட்சுமியா பாவிச்சு நம்ம குங்குமம் கொடுக்குறோம். ரைட்டுங்களா? அதுக்கு அடுத்தது எப்பொழுதுமே நம்ம வீட்டுல பூஜை செய்யும் பொழுது விளக்கு சரியா இருக்கான்னு பார்க்கணும். குத்து விளக்கு வச்சிருக்கீங்களா, ஒரு முகம் ஏத்துறீங்களா, பரவாயில்ல, அந்த ஒரு முகத்துக்கான சஃபிஷியன்ட் எண்ணெய் திரி இதெல்லாம் இருக்கான்னு நீங்க பார்த்துக்கணும். அதுக்கு அடுத்தது பச்சை கற்பூரம் இருக்கா. பச்சை கற்பூரம் ரொம்ப முக்கியம், ஒரு பாட்டில்ல ஃபில்லப் பண்ணிக்கோங்க. ஏன் அப்படின்னா தீர்த்தப்பொடி போட்டாலும் தீர்த்தத்துல கொஞ்சோண்டு பச்சை கற்பூரம் போட்டீங்கன்னா அந்த வாசனை அப்படியே வீடு முழுக்க இருக்கும். ஒண்ணு. அது மாதிரி கற்பூரம் இருக்கா. சுவாமிக்கு எல்லாம் முடிஞ்சு, வாழைப்பழ நெய்வேத்தியம் முடிஞ்சு சுவாமிக்கு காட்டக்கூடிய, மணி அடித்து கொண்டே காட்டக்கூடிய கற்பூரம் இருக்கா? இருக்கு. நான் சொன்னது எல்லாமே இருக்கா? தீர்த்தப்பொடி இருக்கணும், பச்சை கற்பூரம் இருக்கணும், பஞ்சபாத்திர உத்ரணி இருக்கணும், வாழைப்பழம் இருக்கணும், வெத்தலை இருக்கணும், பாக்கு இருக்கணும், அந்த வெத்தலை பாக்க கீழே வைக்காம ஒரு பித்தளை தட்டு இருக்கணும், ஊதுபத்தி இருக்கணும், ஊதுபத்தி ஏத்துறதுக்கு ஸ்டாண்ட் இருக்கணும், வாழைப்பழத்துல போய் சொர்றக்கணும் குத்தி வைக்க கூடாது, நீங்கள் பூஜை செய்யக்கூடிய அந்த இடமானது நீட்டா இருக்கணும், நீங்க தரையில உட்கார்ந்து பூஜை செய்யக்கூடாது, மனையில உட்கார்ந்து பூஜை செய்யணும். எனக்கு உட்கார முடியலன்னு சேர்ல உட்காரக்கூடாது, நின்னுண்டு பூஜை செய்யணும். உட்கார முடியாதவர்கள் நின்று கொண்டு பூஜை செய்யலாம். பெருமாளுக்கு நேர சேர் போட்டு உட்காரக்கூடாது. அப்படி சேர் போட்டு உட்கார்ந்து பூஜை செய்யணும்னா பூஜை ரூமை விட்டு வெளியில வந்து ராமநாமங்களையும் கோவிந்த நாமங்களையும் சொல்லுங்கள், போதுமானது. நீங்கள் பூஜை எல்லாம் செய்ய வேண்டாம். ரொம்ப நல்லா புரிஞ்சுக்கோங்க. இத்தனை விஷயங்களை நீங்க அந்த பூஜை ரூம்ல பண்ணாதான் நீங்கள் அந்த பூஜை பண்றதுக்கான சுபீட்சங்கள் உங்க வீட்டிலேயே தங்கி இருக்கும். பூஜை ரூம ஏனோ தானோ எல்லாரும் பூஜை ரூம் வச்சிருக்காங்க, நானும் வச்சுக்கிறேன், எங்க ஆத்துக்கார் கச்சேரிக்கு போன கதையா இருந்ததுன்னா அவ்வளவுதான். அந்த பூஜை ரூம்ல எந்த விதமான பலன்களும் கிடைக்காது. ரைட்டுங்களா? பிரார்த்தனைகள் நிறைவேறக்கூடிய ஒரே ஒரு இடம் அந்த பூஜை ரூம் தான், வேற எங்கேயுமே கிடையாது. பூஜை ரூம் இல்ல, நான் வெறும் ஷெல்ஃப்ல வச்சிருக்கேன், பரவாயில்ல, அந்த ஷெல்ஃப்லையும் தனி வைக்கலாம், நீட்டா வச்சுக்கோங்க. எங்க இருந்தாலும் பூஜை ரூம் ஒரு சாமி வச்சாலும் சரி, பல சாமி வச்சாலும் சரி, அந்த பூஜை ரூம் ஆனது அழகா இருக்கணும், வாசனையோடு இருக்கணும். எப்பொழுதும் வாசனை இருந்தாதான் பெருமாளும் தாயாரும் கடாட்சத்தோடு அங்க இருக்கிறார் என்ற அர்த்தம். வாசனையே இல்லைன்னா ஐயோ என்னடா இந்த வீடு இப்படி இருக்கேன்னு உங்களுக்கே தோன்றும். ஒரு காலகட்டத்துல மனசே வெறுத்து போச்சு. ஏன் வெறுக்கும்? சரியான வாசனை இல்லை. சரியான வாசனை இருந்ததுன்னா உங்களுக்கு மனசு வெறுக்காது, ஆன்மீகம் உங்களை தேடி வரும்.
கரெக்டா? அதுக்குதான் எப்பொழுதுமே விளக்கேற்ற கற்றுக்கொள்ளுங்கள். காலையில விளக்கேற்றணும், சாயங்காலம் 6 மணிக்கு. அதாவது வேலைக்கு போகாத பொம்மநாட்டி, வேலைக்கு போகாத லேடிஸ் இருந்தாங்கன்னா சாயங்காலம் 6 மணிக்கு விளக்கேற்றி வச்சு வீட்டுல லைட் போட்டு 2 ஊதுபத்தி வச்சு பாருங்க. சாயங்காலம் காலையில 4 ஊதுபத்தி கண்டிப்பா வைக்கணும், சாயங்காலம் 2 ஊதுபத்தி வைக்கணும். அந்த வீடு மணக்கும். அப்படியே கேட்பாங்க பக்கத்துல, உங்க வீட்டுக்குள்ள வந்தா எப்பொழுதுமே ஒரே கோவிலுக்கு வந்த வாசம். ஏன் வீட்டுல என்னுடைய நண்பர் ஒருவர் எப்ப வந்தாலும் சரி, ஒரு நிம்மதி இருக்குடா, இந்த வீட்டுக்கு வந்தாலே ஒரு கோவில் வந்த வாசனை இருக்குங்கிறார். அது எனக்கு பெருமை தானே. அந்த மாதிரி ஒரு வாசனையை கொண்டு வரணும். எப்ப பார்த்தாலும் ஆன்மீகத்தோடு இருக்கணும். கோவில்ல தான் ஆன்மீகம் இருக்கணுங்கிற அவசியம் இல்லை. தயவு செய்து கெட்ட வார்த்தைகளை வீட்டில் பேசாதீர்கள். 1008 தடவை சொல்றேன், பகவான் நாமங்களை சொல்லுங்கள். ஒண்ணுமே இல்லை, ரொம்ப நல்லது. என்ன எப்படி சொல்லலாம்? படுத்துன்னு சொல்லலாமா, உட்காந்து சொல்லலாமா, நின்றுட்டு சொல்லலாம், எப்ப வேணாலும் எப்படி வேணாலும் சொல்லலாம். என்ன நாம சொல்லலாம்? அடிக்கடி சொல்லக்கூடிய நாமம் தானே, ராம 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 ராம. இது ஒண்ணுமே இல்ல, ராம் 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 சொல்லலாம். இதுக்கு என்ன பெருசா வேணுமா? இல்ல இல்ல, இது எனக்கு வேணாம் அப்படின்னா அழகா கண்ணை மூடிண்டு ஹரே ராம 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 ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே சொல்லலாம். ஒரு நாளைக்கு 18 முறை சொல்லுங்க. 18 முறை இல்ல 21 முறை. நான் சொல்லுவேன் 18 முறை 21 நாள் சொல்ல ஆரம்பிச்சிட்டீங்கன்னா உங்களுடைய மூளை தானா சொல்ல ஆரம்பிக்கும். டெய்லி ஹரே ராம 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 ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே கட்டாயமா சொல்லணும். இன்னொன்னு கட்டாயமா சொல்ல வேண்டியது இருக்கு. உங்களுடைய குலதெய்வ பேரை முதல்ல சொல்லுங்க. எத்தனை தடவை சொல்லணும்? 18 முறை. என்னுடைய குலதெய்வம் அங்காளம்மனா, ஓம் நமோ அங்காள பரமேஸ்வரியை நமக, ஓம் அங்காள அம்மனே நமக, ஓம் அங்காள அம்மனே நமகன்னு 18 முறை சொல்லுங்க. என்னுடைய குலதெய்வம் சாட்சாத் வெங்கடாஜலபதியா, ஓம் வெங்கடேசாய நமக, ஓம் வெங்கடேசாய நமகன் 18 முறை. இல்ல எங்க குலதெய்வம் ஸ்ரீரங்கத்துல இருக்கிற ரெங்கநாதர், ஓம் ஸ்ரீ ரெங்கநாதாய நமக, ஓம் ஸ்ரீ அந்த பெருமாளுடைய அந்த அம்மனுடைய பெயரை நீங்கள் உச்சரிக்க 18 முறை உச்சரிச்சு பாருங்களேன். அதுக்கப்புறம் ஹரே ராம சொல்லுங்களேன். டெய்லி ஒரு 1/2 மணி நேரம் சொல்லி பாருங்க. உங்க மனசு அப்படி ஒரு சாந்தமாயிடும். உங்க மனசு லேசாயிடும். மனசு லேசாகும், சாந்தமா இருக்கும். யார் என்ன சொன்னாலும் கோபமே வராது. அப்ப நான் என்ன வெக்கம் இல்லையா, மானம் இல்லையா, சூடு இல்லையா, வேண்டாமே. என்ன பண்ணுவோம் வச்சுட்டு எழுத்து போட்டு சண்டை போட்டு மனசுல ஒரு எல்லாம் ஒரு காழ்ப்புணர்ச்சி அவங்கள இது பண்ணணும்னு சொல்லி பழி வாங்கணும்னு சொல்லி, இதெல்லாம் எதுக்கு? இதெல்லாம் நம்மள காப்பாத்துமா? எல்லாமே நமக்கு கெட்ட பேரை வாங்கி கொடுக்கக்கூடிய ஒரு நிகழ்வு. அப்படித்தானே? நீங்கள் எது இருந்தாலும் திட்டுறியா, திட்டிக்கோ, என்ன திட்டல. நான் எப்பொழுதுமே சொல்லக்கூடிய ஸ்லோகம், அதனால என் உள்ளே உட்கார்ந்து இருக்கக்கூடிய ஒரு தெய்வத்தை நீ திட்டுகிறாய், அதற்கான பலன் உனக்கு சேரணும். மனசுக்குள்ள சொல்லிட்டு போயிட்டே இருங்க. நீங்கள் ஒசந்து போவீங்க வாழ்க்கையில. இதுக்கு பேரு வெக்கமான சூடு சூரணம் இல்ல, அர்த்தம் இல்ல, இல்லையா? உங்களை திட்டினவன் திரும்பி உங்க காலில் விழுந்து ஐயா மன்னிச்சிரியா, தெரியாம திட்டேன்னு சொல்லுவான். செய்யறீங்களா? செய்யுங்க, நல்லா இருங்க, உங்க வாழ்க்கை சுபீட்சமா இருக்கும். தயவு செய்து உங்களது வீட்டில் இருக்கக்கூடிய பூஜை ரூமிலே இருக்கக்கூடிய பொருள்களை தினமும் செக் பண்ணுங்க. இது இருக்கா, இது இருக்கா, இது இருக்கா, இது இருக்கா, இல்லையா சுச்சோ நமக்கு லட்சுமி கடாட்சி பீட வாங்கி வைக்கணும் வச்சுக்கோங்க. நல்லா இருங்க, நல்லா இருப்பீங்க. உங்களோட வாழ்க்கை சுபீட்சமா இருக்கும். என்னைக்குமே உங்களுடைய மனசு சொல்லுங்க, நான் நல்லா இருக்கேன், நல்லா இருக்கேன், நல்லா இருக்கேன், நல்லா இருக்கேன்னு சொல்லிட்டே இருங்க. நன்றாக இருப்பீர்கள். உங்களுக்கு கஷ்டங்கள் எல்லாம் விலகி ஓடி போய்விடும். செய்றீங்களா? மீண்டும் ஒரு சாஸ்திர சம்பிரதாயத்தில் நான் உங்களை சந்திக்கிறேன். பக்தி ஒலி நேயர்களுக்கு அடியேன் கோவிந்த பட்டரின் கோடானு கோடி நன்றிகள்.